கைஸ் வெல்கம் பேக் டு சேனல். பார்த்தீங்கன்னா செகண்ட் ரவுண்ட் மேட்சோட ரெண்டாவது மேட்ச் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா கும்பகோணம் விசஸ் மாங்கோட்டை நத்தம். அதில் பார்த்தீங்கன்னா மாங்கோட்டை நத்தம் டாஸ் வின் பண்ணி ஃபீல்டிங் சூஸ் பண்ணியிருக்காங்க. பேட்டிங் ஆடுவாங்க கும்பகோணம். ஃபர்ஸ்ட் ஓவர் போடுறதுக்காக உமாபதி வந்திருக்காரு. முதல் வந்து போட ஃபஸ்ட்டு பாலே பார்த்தீங்கன்னா விக்கெட் எடுத்திருக்காங்க. உமாபதி போட அருமையான கேட்ச். ஃபர்ஸ்ட் பாலே பார்த்தீங்கன்னா ஆஃப் சைடில் விட்டு கொடுத்து போட்டார். விக்கெட்டுங்க. ஆஃப் சைடில் ஃபீல்டர் நிற்க வச்சு போட்டார். விக்கெட். ஓவரோட செகண்ட் பால் ஸ்ட்ரைக்குக்கு இப்போ நியூ பேட்ஸ்மேனாக அருண் வந்திருக்காரு. ஷாட்டுங்க. ஃபர்ஸ்ட் பாலே பார்த்தீங்கன்னா ஸ்லாட்டில் கொண்டு வந்தார். ஒரு தேவையான பந்துங்க பேட்ஸ்மேனுக்கு. 6ஓட முடிச்சிருக்காரு செகண்ட் பால். நல்ல பாலுங்க. தேர்ட் பால் ஷாட்டுங்க. அகைன் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு ஸ்லாட் டெலிவரி தான். ஒரு ஸ்லோயர் ஒன்று பிக் பண்ணியிருக்காரு பேட்ஸ்மேன். அகைன் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய சிக்ஸுங்க கவர்ஸில். குட் ஷாட்டுங்க. டாட் பாலுங்க. சூப்பராக போட்டிருக்காரு ஒரு ஸ்லோயர் ஒன்று. டாட் பால். செகண்ட் ஓவர் போடுறதாக ரஞ்சித் வந்திருக்காரு. ஸ்ட்ரைக்கில் சபரி. நல்ல பாலுங்க. லெக் பைக்கான காலு. ஆஹா ஜஸ்ட் மிஸ்ஸுங்க. அங்கே ஒரு ஓவர் திறம் மூலமாக பார்த்தீங்கன்னா ஒரு பவுண்டரி. 5 ரன்னுங்க இந்த பாலுக்கு. செகண்ட் பால் பாலுங்க. என்ன பாலு வேற மாதிரியா போட்டாருங்க. நல்லா லைனில் அடிச்சாரு ஸ்ட்ரெயிட்டாக. அதே குச்சிலே விழுந்திருக்கு. விக்கெட். லாஸ்ட் 2 பால் ஃபுல் டாஸ் பால். கேட்சுக்கான காலா. 2 ஃபீல்டருக்கும் கேப்பில் போயிருக்கு. பவுண்டரிங்க. 1 பவுன்ஸ் பவுண்டரி. ஒரு பால் தப்பு பண்ணார். அந்த பாலை பார்த்தீங்கன்னா பவுண்டரியை கன்வெர்ட் பண்ணியிருக்காரு பேட்ஸ்மேன். ஓவரோட தேர்ட் பால் ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேனாக பார்த்திபன். நல்ல ஒரு ஸ்லோயர் ஒன்று. விக்கெட்டுக்கான சான்ஸ். ஆஹா இன்னொரு சான்ஸ் இருந்துச்சு. அங்கே ஜஸ்ட்டு மிஸ்ஸுங்க. அங்கே ஒரு ரன்னு. லாஸ்ட் 1 பால் ஸ்லோயர் ஒன்று. ஸ்லோயர் லெக்கில் ஒரு பவுண்டரிங்க. இதோட வந்து பார்த்தீங்கன்னா 2 ஓவர் முடிஞ்சிருக்கு. ஓவர் போடுறதுக்காக அஜய் வந்திருக்காரு. தடோட ஃபர்ஸ்ட் பால் நல்ல பாலுங்க. நல்ல ஒரு லென்த்தில் அடிச்ச டெலிவரி. டாட் பால். செகண்ட் பால் நல்ல பாலு. சிங்கிள் கிடைக்குங்க. ஒரு எட்ஜி பட்டு பின்னாடி போயிருக்கு. அது மூலமாக ஒரு சிங்கிள். நல்ல பவுலிங்க அஜய்கிட்டே இருந்து. லாஸ்ட் 2 ஹைட்டாக அடிச்சிருக்காருங்க. அருமையான ஃபீல்டர் இருக்காரு. 6 ஓட்டங்கள் வெளில போயிட்டு காற்று அப்படியே இழுத்துட்டே போயிட்டுங்க. 6. நல்ல ஷாட்டுங்க பேட்ஸ்மேன்ட்டே இருந்து. நல்லா பிக்கப் பண்ணி அடித்தார். லாஸ்ட் 1 பால். ஆஹா ஸ்லாட் டெலிவரிங்க. மட்டக்கி அடிச்சிருக்காரு. ஒரு பெரிய 6ங்க. எங்கேயோ அடிச்சிட்டாரு. குட் ஷாட். 43 இருக்காங்க கும்பகோணம். 4th ஓவர் போடுறதுக்காக உமாபதி வந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் பாலே பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்ட் பிட்ச் பாலுங்க. உடச்சி போட்டிருக்காரு. லாங் ஆனில் ஒரு பெரிய 6. ஃபர்ஸ்ட் பாலே பார்த்தீங்கன்னா 6ஓட தொடங்கியிருக்காரு இந்த ஓவரை பேட்ஸ்மேன். மேக்ஸிமம் பண்ண பார்ப்பாரு. செகண்ட் பால் நோ பால். ஃப்ரீ ஹிட். செகண்ட் பால் ஷாட்டுங்க. பெரிய 6ங்க. எங்கேயோ அடிச்சிருக்காரு. மேக்ஸிமம்ங்க. ஹியூஜ் 6 சபரி பேட்ல இருந்து. தேர்ட் பால் போல்டுங்க. விக்கெட்டு விக்கெட்டு விக்கெட்டு. நல்ல பாலுங்க. நல்ல ஒரு கம்பேக்கு. ஸ்டெம்ப் லைனில் போட்டாருங்க. ஒரு யார்கர் லென்த் டெலிவரி. ஸ்டெம்பை தட்டியிருக்கு. நல்ல பவுலிங். லாஸ்ட் 2 ஷார்ட் பிட்ச் பாலு. டாப் பிட்ச் வெளில போயிட்டா. வெளில போயிட்டுங்க. கிளியர் பண்ணியிருக்காரு. பெரிய 6ங்க.
ஜஸ்ட் டைம் பண்ணார், போயிருக்குங்க 6. இவர் பேட்லேருந்து இது 3வது 6. லாஸ்ட் ஓவர் போகிறதாக நீலமணி. பின்னாடி போயிருக்கு, எட்ஜ் போட்டு சிங்கிள் கிடைக்கும். 4th பால் ஷாட்டுங்க, கேப்பை ஃபைன் பண்ணியிருக்காரு. ஜஸ்ட் டைம் பண்ணாருங்க, பவுண்ட்ரி லாங் ஆன் திசையில். ஒரு ஷாட்டுங்க. ஓவருக்கு 86 அடிச்சிருக்காங்க. 87 டார்கெட்டுங்க மாங்கோட்டை நத்தத்துக்கு. கோட்டை நத்தத்திலிருந்து 87ங்கிற டார்கெட்டை சேஸ் பண்ணுறதுக்காக ஓப்பனிங் பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக்கிங் எண்ணில் குமரேசன் அண்ணனும் நான் ஸ்ட்ரைக்கிங் எண்ணில் பாரதி அண்ணனும் இருக்காங்க. முதல் ஓவர் போகிறத கும்பகோணத்திலிருந்து சந்தீப் வந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் பால் ஒரு ஸ்லோயர் 1 டாட் பாலுங்க. ஃபர்ஸ்ட் பால் டாட் பால். செகண்ட் பால் ஷாட்டுங்க, டாப் ஆஃப் த பேட்டில் பட்டு பார்த்தீங்கன்னா விக்கெட்டை விட்டுருக்காரு. 2வது பாலு நல்ல ஒரு இதுவும் ஒரு ஸ்லோயர் 1 ஷார்ட் முன்னாடி ஆடி முடிச்சிட்டாரு. ஸோ அந்த ரீசனால தான் பார்த்தீங்கன்னா விக்கெட் போயிருக்கு. விக்கெட் விட்டுட்டு போயிட்டுருக்காரு வந்த உடனே குமரேசன். 3rd பால் ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேன் அருண் இருக்காரு. முதல் பந்தே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்லோயர் 1, அவருக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்லோயர் 1 போட்டுட்ருக்காரு. எட்ஜ் அடிச்சு பின்னாடி போயிருக்கு. டாட் பால் தான். செகண்ட் ஓவர் போடுறதாக சந்துரு வந்திருக்காரு ஸ்ட்ரைக்கில் பாரதி அண்ணன். ஷாட்டுங்க, எட்ஜ் அடிச்சு தான் போயிருக்கு. ஃபீல்டர் இருக்காரு, நல்ல ஃபீல்டிங், சிங்கிள். செகண்ட் பால் நல்ல பாலுங்க, பால் அப்படியே கட் ஆனிச்சு. டாட் பாலுங்க, நல்ல பேஸோட போட்டிருக்காரு. 4th பால் விட்டு கொடுத்துருக்காரு ஆஃப் சைடில். ஒரே ஒரு பால் உடச்சி போட்டார். அதையும் பார்த்தீங்கன்னா மடக்கி அடிச்சிருக்காரு. பவுண்ட்ரிங்க. ஃபுல் டாஸ் பாலு, கேப்பை ஃபைன் பண்ணியிருக்காரு. பவுண்ட்ரிங்க, 1 பவுன்ஸில். 2 ஓவர் முடிவில் 9 ரன்னுங்க. 2 ஓவர் முடிவில் 9 ரன்னு. 2 விக்கெட் லாஸ் பண்ணியிருக்காங்க மாங்கோட்டை நத்தம். 2 பாலுக்கு 78 ரன் அடிக்கணும். ஸ்ட்ரைக்கில் பாரதியன் இருக்காரு. 3rd ஓவர் போகிற சந்தீப். ஷாட்டுங்க, ஷஃபுல் பண்ணி ஏறி வந்தார். லெக் சைடில் ஒரு பெரிய 6 அடிச்சிருக்காருங்க. இங்கேயே அடிச்சிருக்காரு. நல்ல ஷாட்டுங்க பாரதியன்கிட்ட இருந்து. முதல் 6. செகண்ட் பால் ஷாட்டுங்க, பெரிய அடி உள்ள கொண்டு வந்தாரு. எங்கேயோ அடிச்சிருக்காருங்க. பெரிய 6ங்க. 3rd பால் ஷாட்டுங்க, நல்ல அடி. ஒயிட் திசையில் போன பந்தை பார்த்தீங்கன்னா எதிர்த்து அடிச்சிருக்காரு. வெளில போயிருக்குங்க. பெரிய 6 பாரதி அண்ணன் பேட்டில் இருந்து. ஹேட்ரிக் 6 ஸ்கோர் பண்ணியிருக்காரு பாரதி அண்ணன். 4th பால் ஃபுல் டாஸ் பால், கேப்பை ஃபைன் பண்ணியிருக்காரு. பவுண்ட்ரி போகுமா? அவுட்ஃபீல்டு கொஞ்சம் ஸ்லோவாகிற காரணத்தினால பார்த்தீங்கன்னா 2 தான் கிடைக்கும். ரொம்ப ஸ்லோவாக இருக்குது அவுட்ஃபீல்டு மணல்னால. நல்ல பாலுங்க. 3 ஓவருக்கு 34. இன்னும் மீதம் உள்ள 12 பாலுக்கு 54 ரன் வேணுங்க இந்த மேட்சை வின் பண்ணணும்னா மாங்கோட்டை நத்தம். 11க்கு 48. ஃபுல் டாஸ் பால் மிஸ் பண்ணிட்டாரு. 2க்கான காலு. விக்கெட் போயிருக்குங்க. பாரதியன் விக்கெட் போயிருக்குங்க. நல்லா ஆடிக்கிட்டு இருந்தார். டேஞ்சரஸான பேட்ஸ்மேன். அவர் ஸ்ட்ரைக்கில் இருக்கிற வரைக்கும் என்ன நடக்கும்னு தெரியாது. அது மாதிரி ஆடிக்கிட்டு இருந்தார். 4 6 அடிச்சிருக்காருங்க போன ஓவர்லேருந்து. விக்கெட்டை விட்டுட்டு போயிட்டுருக்காரு. நல்ல த்ரோங்க அங்கே. நல்ல கரெக்டான ஹேண்டில் அடித்தாங்க. விக்கெட் போகிறதாக சக்தி வந்திருக்காரு. ஷாட்டுங்க, என்ன மாதிரி ஷாட்டு? கவர்ஸில் ஒரு பெரிய 6ங்க. எங்கேயோ அடிச்சிருக்காரு. ட்ரக்கு கிட்டே போயிட்டுங்க. வா ஷாட்டுங்க. 3rd பால் ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ் பண்ணால் பாண்டி. நல்ல பாலுங்க, சரியான பால். யாருக்கார் எக்ஸிக்யூஷன் பண்ணார் கரெக்டாக. சிங்கிள் ஓடி இருக்காங்க ஸ்ட்ரைட்டில் தட்டி விட்டுட்டு. ஷாட்டுங்க, நல்ல பிளேஸ்மெண்ட்டு. ஆஃப் சைடில் ஒரு
பவுண்ட்ரிங்க, தேவைப்பட்ட நேரத்தில் ஒரு பவுண்ட்ரி அடிச்சிருக்காரு. லாஸ்ட் 2 லெக் பை, நேராக காலில் வந்து குத்துனாரு. வந்த லெக் பை மூலமாக ஒரு ரன்னு. 6 பாலுக்கு 39 வேணும். லாஸ்ட் ஓவர் போடுறது அருண். நல்ல ஒரு ஸ்லோயர் ஒன்று, டாட் பாலுங்க. 5 பால் இருக்கு, 39 தேவை. நல்ல ஒரு கட்டுருங்க, எங்கேயோ குத்தி எங்கேயோ வந்திருக்கு. ஆஃப் ஸ்டம்பை தட்டிருக்குங்க பால். விக்கெட்டு, பாண்டியோட விக்கெட்டும் போயிட்டுங்க. 4 பால் இருக்கு, 39 வேணும். ஸ்ட்ரைக்கில் நீ பர்ஸ் பண்ண சபான. வந்த முதல் பந்தே பார்த்தீங்கன்னா 6க்கு எய்ம் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி 6ம் கிடச்சிருக்குங்க அவருக்கு. குட் ஷாட் சபா கிட்டே இருந்து. முதல் பந்தே 6 4th பால் ஷாட்டுங்க, உள்ள கொண்டு வந்தாரு. ஸ்ட்ரைட்ல ஒரு மிகப்பெரிய ஆறுங்க. லாஸ்ட் 1 பால் ஷாட்டுங்க, வெளில அடிச்சிருக்காரு, எங்கேயோ போயிருக்கு. 6ங்க. என்னதான் 6 அடித்தாலும் இந்த மேட்சை பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு டிஃப்ரென்ஸில் வின் பண்ணியிருக்காங்க. அதாவது 15 ரன் டிஃப்ரென்ஸில் வின் பண்ணியிருக்காங்க கும்பகோணம். ஸோ இந்த மேட்சை வின் பண்ணி அவங்க பார்த்தீங்கன்னா குவார்ட்டர் ஃபைனலுக்கு குவாலிஃபை இருக்காங்க. ஸோ விளையாண்ட 2 டீமுக்குமே மோகன் மீடியா சார்பாக வாழ்த்துக்கள். நம்ம இன்னொரு சுவாரஸ்யமான மேட்ச்சில் சந்திக்கலாம் கைஸ். பாய்.